இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, சோழனும் நிலாவும் கவுன்சிலிங்க்கு போறாங்க. அங்க சோழன் வாண்டடா எங்களுக்கு டிவோர்ஸ் குடுத்துருங்க. மியூச்சுவலா தான் நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம். அதனால சீக்கிரமே எங்களுக்கு டிவோர்ஸ் குடுத்துருங்க அப்படின்னு சொல்றாருங்க. நிலா ரொம்ப ஆச்சரியமா சோழனை பாக்குறாங்க. கவுன்சிலர் எதுக்காக பிரிய நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னைய பாருங்க, நான் படிக்காதவன். அவங்க படிச்சு ஆர்கிடெக்டா இருக்காங்க. 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். ஆனா அது இப்ப சரி வரல. அவங்க வாழ்றதுக்கான வசதி கூட எங்க வீட்ல இல்ல. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு நான் எந்த விதத்திலயும் ஏத்தவன் கிடையாது. அதனால எங்களுக்கு சீக்கிரமே டிவோர்ஸ் குடுத்துருங்க அப்படின்னு சொல்றாருங்க. நிலா சோழனை ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. என்ன இவன் இப்படிலாம் பேசுறான் அப்படின்னு. நிலா டக்குன்னு எந்திரிச்சு போறாங்க. சோழனும் பின்னாடியே போறாரு. என்ன உள்ள ஓவரா நடிக்கிறீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. ஒன்னா சேர்ந்து வாழ முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்கிட்ட இருந்து தேவை டிவோர்ஸ். அதை நான் மறுக்காம கொடுக்க தானே செய்யறேன். அப்புறம் எங்க நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு சோழன். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. சேரன் 2 பேருட்டையும் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அவங்க டிவோர்ஸ் கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாருங்க சோழன். என்னடா இப்படி சொல்ற? நீ தானடா அந்த பொண்ணோட ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட. நீ ஏன் இப்படி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்ட அப்படின்னு சேரன் கேக்குறாருங்க. நான் நினைச்சா மட்டும் போதுமா? அவங்க என்ன புருஷனா நினைக்க வேணாமா? அவங்க என்ன ஒரு மனுஷனை கூட மதிக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி நான் எதிர்பார்க்க முடியும்? அதனாலதான் நானும் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். என்னங்க நிலா, உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க, இப்ப கிடைச்சிருச்சு. கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாருங்க சோழன். நிலா எதுவும் பேசாம ரூம்குள்ள போறாங்க. நடேசன் அப்செட் ஆகி உட்கார்ந்திருக்காரு. சோழனை தனியா மீட் பண்ணி, டேய் நில்லு, உன்கிட்ட ஒண்ணு பேசணும்னு சொல்றாருங்க. நீ மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ வேணான்னு சொன்னா அந்த பொண்ணு உன் பின்னாடியே வரும்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சோழனை பார்த்து கேக்குறாருங்க. ஆஹா, கரெக்டா சொல்றாரேன்னு திருட்டு மொழி முழிக்கிறாரு சோழன். டேய், என் அனுபவத்துல சொல்றேன், கண்டிப்பா அந்த பொண்ணு உன் பின்னாடி வராது. நீ அதை எதிர்பார்க்காத. என்னோட காதல் அனுபவம் தான் உன் வயசு. அதனால நான் சொல்றத ஒழுங்கு மரியாதை கேளு. ஒழுங்கு அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி டிவோர்ஸ் கொடுக்கறது நீ பாட்டு. இல்லைன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கும். நீ தனிக்கட்டையா தான் இருக்க போற. உன்னை எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்காது, பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் குழப்பி விட்டு கிளம்புறாருங்க. வீட்டுல சேரன் நிலா கிட்ட பொறுமையா பேசுறாரு. நிலா, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துருவீங்கன்னு நினைச்சோம். எல்லாரும் ஆசைப்பட்டோம். ஆனா நடக்கல. அவன் நிறைய தப்பு பண்ணிருக்கான் தான். இருந்தாலும் அவன் திருந்தி உங்கூட வாழ்வான்னு ஆசைப்பட்டோம். எல்லாரும் அந்த நம்பிக்கையோட தாமா இருந்தோம். நிலா அமைதியாவே இருக்காங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேம்மா. சோழன் கோர்ட்ல பேசினது எல்லாம் சரின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாருங்க சேரன். சரியா தானே பேசியிருக்காரு. இனி அவர் வாழ்க்கையை அவர் பாப்பாருல. இனி என் வாழ்க்கையை நானும் பாப்பேன்ல. நாங்க என்ன ஒன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல. அது ஒரு சூழ்நிலை காரணமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு எடுத்த முடிவு தான் சரியான முடிவு. நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. எந்த கற்பனையிலும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நிலா. இதாங்க இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். அதுக்கு முதல்ல சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடேசன் பேசினதை கேட்டு சோழன் ஒண்ணுமே புரியாம அங்கேயே குழம்பு போய் நிக்கிறாரு. என் வாய் தான் எனக்கு எதிரின்னு அன்னைக்கே பாண்டியன் சொன்னா. அன்னைக்கே கேட்கல, இன்னைக்கு நிஜமாயிருச்சு. அவளை ட்ரிகர் பண்ணி விட்டா டிவோர்ஸ் வேணாம்னு சொல்லிடுவான்னு பார்த்தா அவளை வேற மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சே. நாம கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. இனி என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. இப்ப பேசாம கால்ல விழுந்து கெஞ்சிருவோமா? இனி போய் கெஞ்சினா அசிங்கமா நினைப்பாளே. என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே சோழா. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்காரு சோழன். கொஞ்சம் கெஞ்சிருந்தா கூட டிவோர்ஸ் கொடுத்துருப்பா போல. இப்படி ஓவரா பேசி மொத்தத்தையும் கெடுத்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சோழன் நடு ரோட்ல நின்னு புலம்பிட்டு இருக்காருங்க. சரி வீட்டுக்கு போவோம், போய் கெஞ்சி பாப்போம்னு சொல்லி காரை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போற வழியில சோழன் ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறாருங்க. பல்லவனும் காயத்ரியும் ஒன்னா சிரிச்சு பேசி நடந்துட்டு வரத சோழன் பாக்குறாரு. என்ன இவன் காயத்ரி கூட நடந்துட்டு வரான்? அப்படி என்ன சிரிச்சுட்டு பேசிட்டு வரான்? காயத்ரி பல்லவன் கிட்ட ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வராங்க. அத பாத்துட்டு சோழன் சரி ரைட்டு, ஏதோ நடந்தா சரி அப்படின்னு வீட்டுக்கு போறாருங்க. வீட்டுக்கு போனா நிலா ஆபீஸ் போயிருக்காங்க. சேரன் மட்டும் தான் இருக்காரு. டேய், வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அந்த பொண்ணு கிட்ட போய் கெஞ்சியாவது இருக்கலாம்ல. என்னடா இப்படி எல்லாம் பேசுன அப்படின்னு சேரன் சோழனை இன்னும் பயமுறுத்தாருங்க. என்னன்னே சொல்ற? வேற என்ன பண்ண சொல்ற? இனிய அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு கிட்ட இத பத்தி கேட்டா சோழன் எடுத்த முடிவு சரிதான். அவரு அவரோட லைஃப பாத்துக்கிட்டோம், நான் என் லைஃப பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அந்த பொண்ணுக்கு நிஜமாவே உன் மேல சுத்தமாவே லவ் இல்ல போலடா. ஏற்கனவே குழம்பி போய் வந்த சோழன் தலையெல்லாம் சுத்தி அப்படியே உட்காராருங்க. டேய் சோழா, நீ உன் வாயாலே உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட. இதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழிதான். என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வேலைக்கு கிளம்புறாருங்க. பல்லவன் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். சோழன் உட்கார்ந்து இருக்கிறத பாத்துட்டு பல்லவன், என்ன இங்க உட்கார்ந்து இருக்க, சவாரிக்கு போலியான்னு கேக்குறாரு. சோழன் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. பல்லவன், என்னாச்சுனே, எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டியா? சோழன் பல்லவன் முகத்தை பார்த்து, இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனோம். உங்க அண்ணி என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டா, நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்படியே பல்லவனோட முகம் மாறிடுச்சுங்க. எனக்கு இது நடக்கும்னு தெரியும்னு பல்லவன் சொல்றாரு. டக்குன்னு சோழன் பல்லவனை பாக்குறாரு. என்னடா இப்படி சொல்ற? ஆமானே, நீ என்னைக்காவது அன்னிக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருக்கியா? நீ ஒண்ணு பண்ணிட்டு அது அன்னிக்கு பிடிக்கும்னு நினைக்கிற. எப்படின்னே அவங்களுக்கு பிடிக்கும்? அன்னிக்கு உன் மேல எப்படின்னே லவ் வரும்? நீ ஏதாவது அன்னிக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருந்தா தானே. வெறும் அன்னிக்கு தேவையான விஷயங்களை பண்ணா மட்டும் லவ் வருமானே? அதெல்லாம் செய்யறதுக்கு வீட்டுல நாங்க எல்லாம் இருக்கோம். ஆனா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சாப்புல நீ தானே பண்ணணும். நீ அந்த விஷயத்த செய்யவே இல்லையே. பொய் சொல்லாதன்னு எல்லாரும் சொன்னோம். ஆனா நீ அதை கேட்கவே இல்ல. பொய்க்கு பொய்யா பல
பொய்களை சொல்லிக்கிட்டே இருப்ப. அது பாத்தியா எங்க கொண்டு வந்து உன்னை விட்டுருக்குன்னு, இப்பயாவது புரிஞ்சுக்கோனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் உள்ள போறான். சோழனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம பண்ண தப்பெல்லாம் இப்ப மொத்தமா வச்சு செய்யுதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. வேற வழி இல்ல, கால்ல விழுந்து கெஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு சோழன் யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. நிலா வேலையை விட்டு வராங்க. நிலாவை பார்த்ததும் சோழன், நிலா நில்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு கேக்குறாருங்க. இப்பதாங்க வரேன், கொஞ்சம் நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க நிலா. நிலா சோழன் கிட்ட, சொல்லுங்க என்ன பேசணும், நான் எதுவும் கோர்ட்ல தப்பா பேசிட்டானான்னு சோழன் கேக்குறாருங்க. இல்லைங்க, நீங்க ரொம்ப கரெக்டா பேசுனீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளவு தெளிவா பேசுனது நீங்க இன்னைக்குதான். எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையிலேயே நீங்க இன்னைக்குதாங்க கரெக்டா பேசிருக்கீங்க. நீங்க எனக்கு பண்ண 2வது நல்ல விஷயம் இதுதான். முதல் விஷயம் விருப்பம் இல்லாத கல்யாணத்துல இருந்து என்ன காப்பாத்துனது, இப்போ எனக்கு டிவோர்ஸ் தருது. இத கேட்ட உடனே சோழனுக்கு வயித்துல புளிய கரைச்சாப்பல இருந்துச்சு. இப்ப என்ன சொல்லி கெஞ்சிருதுன்னு தெரியாம சோழன் திக்குமுக்காடி அங்கேயே நிக்கிறாரு. நிலா, சரி வேற எதுவும் பேசணுமான்னு கேக்குறாங்க. சோழன், இல்லங்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ள போயிட்டாங்க. சோழன் நிலாவை என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ண போறாரு, பொறுத்திருந்து பாப்போம். ஐயனார் துணை சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.